ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Helium 10 வெப் அப்ளிகேஷனில் வந்து மேக்னெட் என்ன டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எனி அமேசான் செல்லர். ஸோ இந்த மேக்னெட் டூல்னால் என்னது, இந்த மேக்னெட் டூல் மூலிமா நமக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இந்த மேக்னெட் டூல் மூலிமா நம்மளோட லிஸ்டிங் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலான்னு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்னெட் டூல் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு சர்ச் பாக்ஸ். அந்த சர்ச் பாக்ஸில் நம்ம வந்து கீவேர்டு மட்டும்தான் என்டர் பண்ணணும். ஸோ இந்த Helium 10 டூல் வந்து பார்த்தோன்னா வெரி பவர்ஃபுல் ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த Helium 10 டூல் அக்சஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீவேர்டை நம்ம என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராடக்டோட பேரண்ட் கீவேர்டு வந்து வாட்டர் பாட்டில்னு வச்சுப்போம். அந்த வாட்டர் பாட்டிலுக்கு வந்து எதெல்லாம் ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் இருக்கோ அது நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த மேக்னெட் டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அமேசான் யூஎஸ்ஏ இருக்கும். நான் அமேசான் இந்தியா நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்தியா amazon.inல என்னென்ன கீவேர்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த வாட்டர் பாட்டிலுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது, ஸோ அந்த ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ்க்கு வந்து என்ன சர்ச் வால்யூம் இருக்குது, என்ன வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து சோல்ட் ஆகிருக்கு அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு, ப்ளஸ் என்ன மாதிரி ரெவென்யூலாம் ஜென்ரேட் ஆகுது இன் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்கேன். நமக்கு இங்கே வந்து பார்த்தா ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா மேக்னெட் ஐக்யூ ஸ்கோர். ஸோ இந்த மேக்னெட் ஐக்யூ ஸ்கோர் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா Helium 10 வந்து பார்த்தோன்னா செட்டைன் எல்லா கீவேர்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்கோர் அசைன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பேஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப் எஸ்டிமேட்டட் சர்ச் வால்யூம் வெர்சஸ் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டிங் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சர்ச் கீவேர்டு வந்து வாட்டர் பாட்டில், இன்ஸ்பெசிஃபிக்காக காப்பர் வாட்டர் பாட்டில்னு நம்ம வந்து கீவேர்டுக்கு வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து .inல செல் பண்ணுறாங்க, எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது, இதை பேஸ் பண்ணிட்டு ஒரு ஐக்யூ ஸ்கோர் வந்து அசைன் ஆகும் மேக்னெட் ஐக்யூ ஸ்கோர்னு. ஐ ஸ்கோர் மீன்ஸ் அ ரிலேட்டிவ்லி ஹையர் நம்பர் ஆஃப் சர்ச்சஸ் கம்பேர்ட் டு தி நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ். லோ ஸ்கோர் மீன்ஸ் தி ஆப்போசிட். ஸோ இதுதான் வந்து இந்த ஐக்யூ ஸ்கோரு. நெக்ஸ்ட் சர்ச் வால்யூம் விச் மீன்ஸ் இந்த வாட்டர் பாட்டில் நம்ம சர்ச் பண்ணுறோம்ல, இது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெலவெண்ட் கீவேர்ட்ஸ் அதோட சர்ச் வால்யூம். ஸோ நம்ம இங்கே சர்ச் வால்யூம் பார்த்தோன்னா நான் வந்து இந்த டிசெண்டிங்கில் வைக்கும்போது நமக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டிலுக்கு வந்து நியர்லி 13,694 ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் டாப் ஹையஸ்ட் சர்ச் வால்யூம் பார்த்தோன்னா சர்ச் வால்யூம் ட்ரெண்டுன்னு கிளிக் பண்ணிட்டேன். சர்ச் வால்யூம் நான் கிளிக் பண்ணும்போது 9,88,000 கீவேர்ட்ஸ் விச் மீன்ஸ் சர்ச் வால்யூம் வந்து வாட்டர் பாட்டிலுக்கு வந்து பர் மந்த் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது நீங்கள் மவுஸில் பண்ணி காமிச்சிருவாங்க. எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் திஸ் கீவேர்டு சர்ச் மந்த்லி ஆன் அமேசான் விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் கீவேர்டு வந்து அமேசானில் வந்து அமேசான் இந்தியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து சர்ச் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 9,88,000 டைம்ஸ் வந்து சர்ச் ஆகிருக்கு. ஸோ அதோட ட்ரெண்ட் என்னென்னா 3% வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் தி பாஸ்ட் 30 days ப்ரீவியஸ் 30 days கம்பேர் பண்ணும்போது 3% வந்து ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பான்சர்ட் ஏசைன்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து 563 ஏசைன்ஸ் விச் மீன்ஸ் காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்து கம்பீட் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஏசைன்ஸ் டிடெக்டட் ரன்னிங் ஸ்பான்சர் ஆட் ரீசென்ட்லி இன் சர்ச் ரிசல்ட்ஸ் அசோசியேட்டட் வித் திஸ் கீவேர்ட் ஃப்ரேஸ் விச் மீன்ஸ் இந்த வாட்டர் பாட்டில்னு என்ன கீவேர்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 563 ஸ்பான்சர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பீட்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தா இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 50,000 ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பீட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ச் டைப் வந்து பார்த்தோன்னா இது வந்து அமேசான் ரெக்கமெண்டட், இது எல்லாமே சேர்த்து. ஸோ அமேசான் ரெக்கமெண்டடு, அப்புறம் வந்து பார்த்தோம் ஆர்கானிக்கு, சர்ச் ஸ்மார்ட் கம்பெனி, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்த ரிசல்ட் இது. ஓகேங்களா? ஸோ டைட்டில் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அதோட டைட்டிலில் இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டைட்டில் டென்சிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். when we are trying to create the keywords, when we are trying to create title, description, இதெல்லாம் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணும்போது இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஏபிஏ விச் மீன்ஸ் இந்த ஸோ இது என்னென்னா டாப் 3 ஏசைன்ஸோட எவ்வளோ கிளிக் ஷேர் வருது, எவ்வளோ கன்வர்ஷன் ரேட் வருது.
ஸோ என்னென்னா இந்த பர்டிகுலர் கீவேர்ட் கொடுத்துட்டு டாப் 3 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஆவரேஜாக ஒரு எவ்வளோ கிளிக் த்ரூ ரேட் வருது விச் இஸ் 19.4%. அப்படின்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டு சர்ச் பண்ணும்போது 19.4% வந்து பார்த்தா டாப் 3 ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து கிளிக் நடக்குது. ஓகேங்களா, அதோட கன்வர்ஷன் என்ன பார்த்தா 13%. ஸோ விச் இஸ் அ வெரி கிரேட் கன்வர்ஷன் பர்சன்டேஜ். ஸோ மேக்னெட் ஐக்யூ ஸ்கோர் ஆல்ரெடி நம்ம வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் நம்பர் ஆஃப் சர்ச் வால்யூம் வெர்சஸ் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டிங் ப்ராடக்ட் பேஸ் பண்ணிவிட்டு இந்த மேக்னெட்டிக் ஐக்யூ ஸ்கோர் வரும். ஸோ நம்ம இதில் வந்து என்ன வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம வந்து வாட்டர் பாட்டில் நம்ம ஒரு நிச்சில் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோன்னா என்ன மாதிரிலாம் பீப்புள் வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தா மில்டன் வாட்டர் பாட்டில் அப்படின்னா ஒரு பிராண்ட் நேம் வச்சுட்டே பீப்புள் வந்து சர்ச் பண்ணுறாங்க விச் இஸ் அரௌண்ட் 47,000 டைம்ஸ் பர் மந்த். சாரி 191,000 டைம்ஸ் பர் மந்த் வந்து ஒரு பிராண்ட் நேம் விச் இஸ் மில்டன் வந்து ஒரு பிராண்ட் நேம் அதை பேஸ் பண்ணிகிட்டே வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போனா இந்த பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் இந்த பர்டிகுலர் நிச்சில் வந்து மில்டன் இஸ் பிளேயிங் எ டாமினன்ட் ரோல். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப நேரோ நிச் வாட்டர் பாட்டில் ஃபார் கிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த டேட்டா பார்க்கும்போது ஒன்று என்னென்னா உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணலான்னு ஒரு வே. இன்னொன்று நம்ம வந்து என்ன வந்து நேரோ விச் மீன்ஸ் டார்கெட் நிச் வந்து இன்னும் நல்ல ஸ்கோப்டாக வாட்டர் பாட்டில் ஃபார் கிட்ஸு, வாட்டர் பாட்டில் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டார்கெட்டான விச் மீன்ஸ் ரொம்ப வந்து டார்கெட்டான ஆடியன்ஸை நம்ம வந்து டார்கெட் பண்ணாலும் கூட இந்த கீவேர்ட்ஸ் வந்து இந்த மேக்னெட் டூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா வாட்டர் பாட்டில் ஃபார் கிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 182,000 டைம்ஸ் வந்து சர்ச் நடந்திருக்கு பர் மந்த் ஆன் அமேசான் இந்தியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் த்ரூ ரேட் பார்த்தீங்கன்னா 22.7% இருந்திருக்கு விச் மீன்ஸ் keyword metrics including clicks and conversion rates for the top 3 ASINs. இந்த பர்டிகுலர் கீவேர்ட் நான் வந்து amazon.indiaவில் நம்ம கொடுக்கும்போது இது எல்லாமே ஸ்பான்சர்ட்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இது மில்டன், இது எல்லாமே 2 மில்டன் வந்துருக்கு, ஒன்று வந்து பிக் ஜென். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸோட அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து டாப் 3ல் வருதுங்களா, டாப் 3யோட கிளிக் டு ரேஷியோ வந்து 22.7%. அதில் நடக்க கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 12.5. ஸோ இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து இவ்வளோ கன்வர்ஷன் நடக்கும்போது டாப் 3 ப்ராடக்ட்ஸில் நம்ம மேபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் இன்ஸ்டெட் ஆஃப் டார்கெட்டிங் வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில் ஃபார் கிட்ஸு டார்கெட் பண்ணலாம், கிளாஸ் வாட்டர் பாட்டில். ஸோ அதுக்கும் நல்ல சர்ச் வால்யூமே இருக்குது. ஆனால் கிளாஸ் வாட்டர் பாட்டில் போகும்போது என்ன ஆகுனா நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு, ஸோ பீப்புள் வந்து ஜென்ரலாக வந்து இந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸு அப்புறம் இதெல்லாம் ஃப்ரெகைல் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பிரேக்கேஜ் இருந்துச்சுன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸு அப்புறம் ரிட்டர்னோட ரீஇம்பர்ஸ்மெண்ட்டு இது எல்லாமே வந்து பெரிய வந்து ஒரு சைக்கிளாக இருக்கும். நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ரிட்டர்ன் எடுக்கிறது கஷ்டமாக இருந்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெகைல் மெட்டீரியல்ஸ் போகிறது பதிலாக. வாட்டர் பாட்டில் ஃபார் ஆஃபீஸ், ஸோ பீப்புள் வந்து வாட்டர் பாட்டில் ஃபார் ஆஃபீஸ்ன்னு கூட நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாமே வந்து பார்த்தா செலோ, இந்த பர்டிகுலர் இதில் வந்து டாமினேட் பண்ணுறது என்னென்னா போல்டு ஃபிட்டும் செலோ அப்புறம் போரோசில், இந்த 3 பிராண்ட் வந்து டாப்பில் வந்துருக்கு. மில்டன் வந்து 4th பிளேஸில் வந்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் நிச்சை நீங்கள் டார்கெட் பண்ணணும், ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து ஒரு இமேஜினரி ஸ்கில்ஸு பீப்புளுக்கு என்ன தேவை. ஸோ வாட்டர் பாட்டில் ஃபார் ஆஃபீஸ் இருக்கும்போது என்னென்னா இங்கே நோட்ஸ் எடுக்கிற மாதிரி, ஸோ வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்மால் நோட்ஸு, ஸோ இன்றைக்கி என்ன டு டூ டாஸ்க் வந்து பாட்டில்லையே நம்ம வந்து எழுதிக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மேபி அது கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்னென்னா நம்ம எக்ஸிஸ்டிங் அமேசான் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா எல்லா இதுக்குமே வந்து ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து மற்றவங்களோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ கொடுக்குது பீப்புளுக்கு, அவங்களோட டைம் எப்படி சேவ் பண்ணுது, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் யூஸ் ஆகுது, அந்த மாதிரி நமக்கு ஏதாவது நம்ம வந்து இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறோன்னா அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ராடக்ட் கிளிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை எல்லாரும் பண்ணுற மாதிரி நானும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பாட்டில் நான் போடுறேன், ஸோ நார்மலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இந்த மாதிரி ஜிப்பர் பாட்டிலோ சம்திங் இந்த மாதிரி போடுறோன்னா ஃப்ளாஸ்க் பாட்டில் தான் போடுறோன்னா அது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நல்ல பிராண்டில் இருக்க டாப் மோஸ்ட் பிராண்டில் இருக்கவனே வந்து அந்த ப்ராடக்ட் பண்ணுறம்போது நம்ம நியூ பிராண்டாக இருக்கும்போது கிளிக் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸ். ஒன்று இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும்போது ஒரு இனோவேட்டிவாக ஒரு மாதிரி வந்து ஃபங்கியாவோ இல்லை வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான கலரில் போனோன்னா அது ஒரு இனோவேஷன். இன்னொன்று ஒரே பாட்டிலுக்கு வந்து ஒவ்வொரு டேக்கும் நான் கலர் மாற்றுறேன் விச் மீன்ஸ் டைனமிக் கலர் பாட்டில் மாதிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது நீங்கள் இனோவேஷன் கொண்டு வரீங்கன்னா அதுவும் வந்து அதுவும் வந்து பீப்புளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். விச் மீன்ஸ் உங்கள் இனோவேஷன் வந்து எப்படி நீங்கள் வந்து போடுவீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து 2000+
சேல்ஸ் வந்து அந்த மந்தில் நடந்திருக்கு, லாஸ்ட் மந்தில். இது 3000+ சேல்ஸ் நடந்திருக்கு இந்த மந்த்துக்கு. ஸோ யூ கேன் நோ தி மார்க்கெட் கேபிட்டல் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் கீவேர்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் வாட்டர் பாட்டில் 1 liter. இதோட சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து 9%, விச் மீன்ஸ் லாஸ்ட் மந்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த 30 டேஸ்க்கு வந்து 9% ட்ரெண்டு கம்மியாக இருக்குது. அப்போ என்னன்னா பீப்புளுக்கு இது மேலே இருக்கிற அந்த ஈர்ப்போ அதோட அந்த ட்ரெண்ட் வந்து ஒரு காலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த காப்பர் பாட்டிலுக்கு வந்து செம்ம ட்ரெண்ட் இருந்துச்சு. அப்போ பீப்புள் யாரெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காப்பர் பாட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்குலாம் செம்ம கிளிக் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு ஸ்லோவாக வந்து கம்மியாகிட்டு இருக்கு. இதுலேயே நீங்கள் இன்னோவேட்டிவ் ஏதாவது கொண்டீங்கன்னா அதுவும் ஹிட் ஆகலாம். ஸோ இது வந்து போரோசில், இது பிராண்ட் நேம் வச்சு சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, சிப்பர் பாட்டில் ஃபார் அதர்ஸ். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் உங்களுக்கு இந்த மாதிரி கீவேர்டு யாராவது சர்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh டைம்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் வந்து விச் மீன்ஸ் லாஸ்ட் 30 டேஸில் நடந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் எதாவது புதுசாக இன்னோவேட்டிவ் கொண்டு வந்தீங்கனாலும் கூட ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பேரண்ட் கீயோட ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணிவிட்டு இந்த மேக்னெட் டூலில் சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர்ஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். இந்த ஃபில்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் கவுண்ட், நான் லாங் டைல் கீவேர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸை நான் டார்கெட் பண்ணுறேன், என்னோடய நிச்சை வந்து இன்னும் நல்லா வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போடுறேன்னா வேர்ட் கவுண்ட் வந்து 4ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா மினிமம் 4 வேர்ட்ஸ் இருக்கணும் அந்த கீவேர்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வேர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இங்கே வந்து ஃபில்டர் காமிக்கும். ஸோ இந்த 4 வேர்ட்ஸ் இந்த வாட்டர் பாட்டிலுக்கான ரிலவெண்ட் கீவேர்ட்ஸில் ஒவ்வொரு கீவேர்ட்லேயும் 4 வேர்டு இருக்கணும். அதுலேயே பார்த்தோன்னா 9265 கீவேர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். வாட்டர் பாட்டில் ஃபார் கேர்ள்ஸ், வாட்டர் பாட்டில் ஃபார் ஹோம், வாட்டர் பாட்டில் ஃபார் கிட்ஸ் ஸ்கூலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலு, ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியாத ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜ் பாட்டில் செட் ஆஃப் 6. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,000 சர்ச் வால்யூம்ஸ். ஸோ இதெல்லாம் ஜிம் வாட்டர் பாட்டில், ஸோ ஜிம் பாட்டில்ஸ் ஃபார் மென். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது யூ வில் கெட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஐடியாஸ். ஸோ த திங் இஸ் அமேசானில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு மார்க்கெட் பிளேஸ்லேயும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா ஃபர்ஸ்ட் திங் உங்கள் ப்ராடக்ட், அதுக்கு முன்னாடி என்னென்னா டேட்டா. ஸோ நீங்கள் டேட்டா வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு பீப்புளுக்கு என்ன தேவை, பீப்புள் என்ன சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த சர்ச் பண்ணுற ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா, டிமாண்ட் இருந்துச்சுன்னா அந்த சப்ளை எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, அந்த சப்ளை பண்ணுறவங்க வந்து அவங்களோட ரிவ்யூஸு, அவங்கள விட நம்ம என்ன பெட்டராக பண்ணலாம், அவங்களோட நம்ம பெட்டரில் எப்படி சர்வீஸ் பண்ணலாம், இது மட்டும் நம்ம பண்ணாவே we can be very successful on any market places. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து இதை ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். இந்த ஃபில்டர்ஸை ப்ளே பண்ணிவிட்டு ஒன்று இந்த டேட்டா வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணுற ஐடியா கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரிஃபைன் பண்ணுறதுக்கு, ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி டூல் ஃபார் எனி செல்லர், பிகினராக இல்லை அட்வான்ஸ் செல்லராக இல்லை, யாராக இருந்தாலும் இந்த டூல் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பண்ணல அனலைசஸ் வந்து பார்த்தோன்னா இதே அனலைசஸை நீங்கள் வந்து பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு அதர் மார்க்கெட் பிளேசஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா மோர் ஆர் லெஸ் வந்து அமேசானில் என்ன சர்ச் பண்ணுறாங்க ஃப்ளிப்கார்ட்லையும் அதே மாதிரி கைண்ட் ஆஃப் சர்ச்சஸ் தான் நடக்கும். சர்டன் கேட்டகரிஸில் மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் பிளேஸில் நிறைய சர்ச் நடக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் வந்து பார்த்தோன்னா மோர் ஆர் லெஸ் ஒரு 10 to 20% தான் வந்து அந்த பர்சன்டேஜ் மாறும் தவிர மோஸ்ட்லி எல்லா மார்க்கெட் பிளேசஸ்லையும் வந்து அந்த சர்ச் வால்யூம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பண்ணுற அனாலிசிஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கும் செட் ஆகலாம், ஆகாமலையும் போகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேஸில் செட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டூல் Helium 10 டூல் அக்சஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அக்சஸ் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.